to Sala's Cooking. February monthனாலே வேலண்டைன்ஸ் டே தான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் ரெட் வெல்வெட் இல்லாமல் எப்படி? இன்னைக்கு ரெட் வெல்வெட் கப் கேக் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் இந்த மாதிரி மாறி இருக்கும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வந்தாலும் இதில் சேர்த்த வேண்டாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஒரு 50% கரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட சர்க்கரை இருக்கக்கூடாது, சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருக்கணும். சர்க்கரை முழுசாக கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் சேர்த்திங்கனாலே போதும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கலர் டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். டைரெக்டாகவே இதுலேயே சளிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடை வச்சுட்டு 3/4 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 3ஐயும் சேர்த்துக்கலாம். கட்டி ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட்டி எதுவுமே இல்லாமல் மாவு ஒன்று சேர்ந்து வந்ததும் மிக்ஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு அடியில் ஏதாவது மாவு வந்து தங்கியிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இதை டிவைட் பண்ணி கப் கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். கப் கேக் மோல்டு இல்லாதவங்க ஒரு எவர் சில்வர் கப்பில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அவனை 10 நிமிஷம் முன்னாடியே 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சுடுங்க. எனக்கு சரியாக 23 நிமிஷம் ஆச்சு. எப்பவும் போல் டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா நான் இந்த எவர் சில்வர் கப்பில் பேக் பண்ணதை உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு பட்டர் நைஃப் வச்சு சைட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த கப்பில் ஒட்டவே இல்லை. செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பிளாக் போர்டு எரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டஸ்டர் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த கப் கேக்கோட டெக்ஸ்சரும் அதே மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்பாஞ்சி. இதை நீங்கள் ப்ளெயினாகவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போய் மேலே விப்பிங் க்ரீம் வச்சு டாப் பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரோசட் டிசைன் போட்டுக்கிட்டேன். இது சிலிக்கான் மோல்ட்லேருந்து உங்களுக்கு நான் டிமோல்ட் பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கப் கேக்குக்கும் வந்து ரோசட்ஸ் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து சுகர் பர்ல்ஸ் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். சுகர் பர்ல்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கேக் க்ரம்ஸ் கூட வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெட் வெல்வெட் கப் கேக், அதுவும் எக்லெஸ் கப் கேக் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலண்டைன் கூட இந்த கப் கேக்கை செஞ்சு சாப்பிட்டு இந்த வேலண்டைன்ஸ் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.